வணக்கம் நண்பர்களே. உடல், மனம், புத்தி இவைகளுக்கு நான் அரசனா அல்லது நான் அடிமையா என்பது இன்றைக்கான கேள்வி. கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். எந்த அளவுக்கு புரியுதுன்றத நீங்களும் பாருங்க. ஓகேவா? பட் ஐ அம் நாட் கோயிங் டூ வயலேட் எனிதிங் விச் ஹஸ் பீன் பிரசன்டட் இன் தி கீதா. ஞானேஸ்வரியில சொன்னது எதையும் நான் வயலேட் பண்ணாம, என்னுடைய புரிதல நான் பிரசன்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே? உடல், மனம், புத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அல்ல என்ற ஃபர்ஸ்ட் புரிதல் நமக்கு வரணும். பிகாஸ் இதெல்லாம் கருவிகள் என்று நீங்கள் எப்போது உணர்ந்து விட்டீர்களோ, அப்போது இது நான் அல்ல. இப்ப கருவிகள் அப்படின்னாலே இட்ஸ் எ லிமிட்டட் திங் இல்லையா? ஒரு லிமிட்டட்னா என்ன? ஆஹ் அது ஒரு ஒரு மிக்ஸி, ஒரு கிரைண்டர் இது எல்லாமே இருக்கு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக மட்டுமே பயன்படக்கூடியது. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸோட அது இருக்கிற வரைக்கும் தான் அது வேலை செய்யும். அதை மெயின்டைன் பண்ணலைன்னா அது வேலையும் செய்யாது. ஸோ மெனி கண்டிஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கருவிகள் அப்படின்னு அர்த்தம். சரியா? பட் ஹூ ஆம் ஐ அப்படின்னு சொன்னா, ஐ எம் நாட் தி கருவி, ஐ எம் எ ஜீவா ஹூ இஸ் யூசிங் தட் டூல்ஸ். ஓகே? அப்போ நான் யார் அப்படின்னா, நான் ஒரு என்ன சொல்றது, ஜீவன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அப்படியே அந்த பேரை யூஸ் பண்ணிக்கலாமா? நான் ஒரு ஜீவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜீவன் அப்படின்னு இந்த பேர் வச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, தோஸ் ஃபார் யூசிங் தி டூல்ஸ் அவனுக்கு இந்த ஜீவன் பேரு. இந்த டூல்ஸை பயன்படுத்தி இந்த ஜீவன் இந்த உலகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு. இப்ப இந்த உலகம் யாரு? ஜீவன் அல்ல. டூல்ஸ் யாரு? ஜீவன் அல்ல. சரியா? இந்த உலகமோ டூல்ஸோ ஜீவன் அல்ல. ஆனால் இவைகளை எல்லாம் அனுபவிக்க பிறந்தவன் யார் அப்படின்னா ஜீவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த டூல்ஸ்க்கு இவன் அரசனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை என்பது எனது பதில். ஓகேவா? ஏன் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா, இன்டைரக்ட்லி இருக்குன்னு சொல்லலாம், அது அப்புறமா வரேன். ஏன்னா இந்த டூல்ஸை கிரியேட் பண்ணது இவன் கிடையாது. இந்த உலகத்தை படைச்சது இவன் கிடையாது. இந்த உடல், மனம், புத்தி இவன் கிடையாது. இந்த உடலையும் இந்த உலகத்தை படைத்துவிட்டு இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக ஒரு உடல், மனம், புத்தி என்பதையும் அழகாக எனக்காக படைத்து எனக்காக தந்துவிட்டான் என் இறைவன், என் கண்ணன். அவனே அனைத்துக்கும் அரசன் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உடல், மனம், புத்தி யாருக்கு சொந்தமானதுன்னா என் கண்ணனுக்கு சொந்தமானது. பட் எனக்காக அவன் தாரவாத்தை கொடுத்திருக்கான். வச்சுக்கூடா, யூஸ் பண்றா. உலகத்தை நான் படைச்சிட்டேன். இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த டூல்ஸ் தேவை. இந்த டூல்ஸ் இல்லாம நீ எப்படி அனுபவிப்ப? கமான், யூஸ் இட் மை டூல்ஸ் அப்படின்னு இந்த உலகத்துல லட்சக்கணக்கான அந்த ஜீவன்களுக்கு அவன் டூல்ஸ் தரான். தந்து அனுபவிடா அப்படின்னு அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு நான் இமேஜின் பண்றேன். ஓகேவா? இப்போ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா, இந்த ஜீவன் வந்து என்ன பண்றான்? ஹி ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த லிமிடேஷன்ஸ் என்ன. இப்போ ஒரு சின்ன மிக்ஸி, கிரைண்டரே வாங்கினீங்கன்னா கூட பக்கத்துலயே ஒரு கேட்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதை வந்து ப்ராப்பரா எப்படி மெயின்டைன் பண்ணணும், வண்டின்னு இருந்தா பெட்ரோல் போடணும், ஆயில் போடணும், எங்கெங்கே ஆயில் போடணும், சுத்தமா தொடச்சு வைக்கணும். ஸோ என்னென்ன மாதிரி ப்ராப்பர் மெயின்டெனன்ஸோட இருந்தா வண்டி ஒழுங்கா உருப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிஷினுக்கும் இருக்குதுனுங்க. அதே மாதிரிதான் அப்ப கண்ணன் நமக்கு ஒரு டூல்ஸ் படைச்சு அனுப்பும்போது அவன் சம் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறான். பாடிக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் கொடுக்குறான். இந்த மாதிரி நீ சாப்பிடணும். இன்ஃபேக்ட் சாத்விக் ஃபுட்னு சொல்லிட்டு கீதையில அதை கூட சொல்லியிருக்கேன். என்ன சாப்பிடணும்னு கூட சொல்லிட்டான் இல்லையா? அப்ப ப்ராப்பரா நீ என்ன மாதிரி இந்த பாடியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கொடுத்தாச்சு. அப்புறம் மைண்டுக்கு மைண்டுக்கு பகவத்கீதை கொடுத்தாச்சு. சமபாவனா. ஸோ உயதையும் உயர்வாகவும் தாழ்வாகவும் நினைக்காமல் அனைத்தையும் சமமாக பார்க்கின்ற அற்புத வல்லமை கொண்ட அந்த மனதிற்கு அன்பு என்று பெயர், சமபாவனா என்று பெயர். ஸோ தட் இஸ் தி ட்ரிக். சரியா? டேய், இந்த டூல்ஸ் நீ யூஸ் பண்ணும்போது இதை மெயின்டைன் பண்றதை மிஸ் பண்ணிடாத. ஸோ லவ் மிஸ் பண்ணிடாத. டோன்ட் மிஸ் தி லவ் இன் யுவர் மைண்ட். அண்ட் ப்ராப்பரா என்னென்ன மாதிரி சாப்பிடணும், என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாடிக்கு சொல்லப்பட்டதை மிஸ் பண்ணிடாத. பட் அப்கோர்ஸ் புத்தி நெவர் ஃபர்கெட் தட் தீஸ் ட்ரூத்ஸ். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த உண்மைகளை எப்போதும் மறவாது. ஸோ யூ ஆர் நாட் திஸ் டூல். நீ இந்த கருவிகள் அல்ல. இந்த கருவிகளுக்கு நீ அடிமையும் அல்ல. நீ கருவிகளை பயன்படுத்தி அனுபவிக்க பிறந்தவன். கருவிகளுக்கு அரசனா என்றால் கருவிகளுக்கு அரசன் உனக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டவை இவைகள். நேரடியாக இந்த ஆனால் இந்த கருவிகளை கொண்டு அனுபவிப்பவன் யார் அப்படின்னா நீ தான் அனுபவிக்கிற அப்படின்னு புரிஞ்சுக்கோ. இந்த கருவிகளை வச்சு நான் என்ன வேணா செய்ய முடியுமா? அவன் சொன்ன அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள இருந்து நீ பண்ணேன்னா நீ நினைச்சது நடக்கும்.
அவன் என்ன சொல்லியிருக்கான், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருந்து நீ கேட்டதெல்லாம் நான் பண்ணித்தரேன், நீ மட்டும் என்கிட்ட சரண் ஆயிட்ட அப்படின்னா என்ன அர்த்தம், முழுசா அவன் சொன்ன வார்த்தையை ஒபே பண்றேன்னு அர்த்தம், கேட்லாக பக்காவா ஃபாலோ பண்றேன்னு அர்த்தம் இல்லையா? சோ என்னிடம் சரண் புகுந்து விடு, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் சொன்னதை பக்காவா நீ ஃபாலோ பண்ண அப்படின்னு சொன்னா, நீ நினைச்சதெல்லாம் நான் பண்றேன்டா, உனக்கு எல்லா தேவைகளையும் நான் ஃபுல்ஃபில் பண்றேன்டா அப்படின்னா, அந்த கருவிகளை அவனே யூஸ் பண்ணி அவனே பண்ணிப்பான். உன் மனம் புத்தி உடம்பை நீ இயக்க வேண்டிய அவசியம் இல்லை, இயக்குவதே அவன்தான். இன்ஃபேக்ட் உனக்கு மனசுல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா போதும், அதுக்கப்புறம் அதை அடைவிக்கிறதுக்கு தேவையான சிந்தனைகளாகவும் அவனே தான் வருகின்றான். ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு புத்தி நினைச்சா போதும், ஞான விஷயங்களை ஆய்வு செய்யும் அந்த அற்புத சக்தியை அவனே தருகின்றான். இப்படி உன் கூடவே எப்போதும் இணை பிரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றான் ஈஸ்வரன் என்று புரிந்து கொள்ளுங்கள். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த காருக்கெல்லாம் இப்ப புதுசா இந்த சொல்லுவாங்க மெயின்டெனன்ஸ், அனுவல் மெயின்டெனன்ஸ் மாதிரி. இந்த காருக்கு என்ன ஆனாலும் கவலையே இல்லை, அவன் பார்த்துப்பான். நீ ஜஸ்ட் ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம் இந்த காரை. ஆனா அவன்கிட்ட நீ சரண்டர் ஆயிடணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா வேற எங்கேயும் போகக்கூடாது. அவன் பார்த்துக்கான அவன்கிட்ட விட்டேன்னா அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரை டு இமேஜின் இன் தட் வே. ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உடல் மனம் புத்திக்கு நான் அரசனா என்றால், உடல் மனம் புத்திக்கு அரசன் உன்னிடத்தில் இதை கொடுத்திருக்கின்றான், உன்னை அரசன் ஆக்கி இருக்கின்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஏன் அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, உடல் மனம் புத்தி ஹஸ் ஆல்சோ காட் லிமிடேஷன். ஸோ நீ நினைச்சதெல்லாம் பண்ண முடியாது. நான் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடியை பறக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் பறக்காது, சரியா? இன்ஃபேக்ட் பூபதி நான் சொன்ன மாதிரி ஈஸ்வரன் ஜீவன் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. ஈஸ்வரன் அப்படின்னு யாருன்னா, ஹி இஸ் தி அத்தாரிட்டி ஃபார் எவ்ரிதிங். உலகத்தை படைத்தவன், உடல் மனம் புத்திகளையே படைத்தவன், அனைத்துக்கும் ஆதி சக்தியா இருப்பவன். அவன் நினைச்சானா என்ன வேணா நடக்கும். அப்ப நான் பறக்கணும்னு நினைச்சா பறக்கணும் அப்படின்னா, நான் பறக்கணும்னு நினைக்கலாம். ஆனா பறக்கணும்னு நினைச்சத அவன் நினைச்சிட்டான்னா பறக்கும். இது பக்தர்கள் ஸ்டோரியில நிறைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பக்தர்கள் நிறைய இப்போ சித்து விளையாட்டுகள் விளையாடி இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, இவங்க நினைப்பாங்க, ஆனா கடவுள் பண்ணி கொடுப்பான். அப்படிதான் இவங்களுக்கும் ஃபீல் ஆகும். எப்படிங்க நீங்க அவனுக்கு நோய் குணமாகணும் அப்படின்னு நினைச்சவன குணமாயிடுச்சு, ஐயோ இறைவன் செயலப்பா, என்னுடைய செயல் அல்ல. அப்ப நான் நினைச்ச உடனே குணமாயிடுவான். ஸோ தி எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ், இந்த சித்திகள் எல்லாம் எனக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் யூ ஆர் இன் அ பியூர் சரண்டர், தென் யூ டோன்ட் ஹாவ் எ கெப்பாசிட்டி அண்ட் எபிலிட்டி டு ஆல் தீஸ் திங்ஸ், பட் ஹி வில் டேக் கேர் ஆஃப் யூ. அவன் விருப்பத்தோடு அது நடக்கும் என்கின்ற ரீதியில அப்கோர்ஸ் வி ஹாவ் அ லிமிடேஷன். சூப்பர் எக்ஸாம்பிள் சொன்னாங்க, அனுமார் மாதிரி விரிய முடியுமா, குறுங்க முடியுமா, பறக்க முடியுமா அப்படி இப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பிகாஸ் இந்த மூணும் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த மூணு உங்களுக்கு கொடுத்துருக்கான், வாஸ்தவம் தான். நீ சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்காக கொடுத்துட்டு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷனோட கொடுத்துருக்கான். நீ இன்ஸ்ட்ரக்ஷனை வயலேட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அப்போ அது உன் கண்ட்ரோல்ல வேலை செய்யாது, அவன் கண்ட்ரோல்ல தான் வேலை செய்யும். Even though it has been given to you, it will not work for you, it will work based on his instruction. அப்போதும் உன் இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் அவன் இயக்குவான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இயங்குகிறதுன்ற தாற்பயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. ஏன்னா நான் ஈஸ்வரனா இருந்தா கூட எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா இந்த உடல் மனம் புத்தி எல்லாம் இயக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஆனா ஜீவனா இருந்தா எனக்கா அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். ஜஸ்ட் அவன் கிட்ட சரணாகதி ஆயிட்டு உலகத்தை அனுபவிக்க வேண்டிய விளையாட்டு பார்க்கலாம்ல. இல்ல எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம சொல்லு, இறைவன் நடத்தி காட்டுனா அனுபவிச்சுட்டு போயிட்டே இரு. இல்லைன்னா அவன் என்ன நடத்தி காட்டுறானோ அதை அனுபவிச்சுட்டு போயிட்டே இரு என்கின்ற ஒரு ரீதியிலே நமக்கு அது அமைந்து விடுகிறது. சரியா? ஸோ திஸ் இஸ் பேசிக்லி மை அண்டர்ஸ்டாண்டிங். அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே ஒரு அற்புதமான ஆன்சர்ஸ் தான். ஸோ நீங்க இந்த மகாதேவி சொன்ன ஆன்சர், அதாவது இந்த உடலும் மனமும் புத்தியும் அற்புதமா நமக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இறைவன் கொடுத்தது இல்லையா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணும். எப்போ அப்படின்னா நீ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம மனதுல ஃபுல் கிளாரிட்டியோட தெளிவோட நீ என்ன செய்யணும்னு நினைச்சு கேட்டேன்னா அது அற்புதமா உனக்கு பண்ணி கொடுக்கும். ஆனா நீ அகங்காரத்துல உனக்கே எது பிடிக்கும்னு தெரியாது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல when you started doing instruction அப்படின்னா நீ திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இறைவன் தான் நடத்துறான், பட் கன்ஃபியூஸ்டா தான் நடத்துவான். பிகாஸ் நீ எப்படி கேட்டுக்கிட்டே அப்படித்தானே நடத்தணும். அப்படிங்கிறதுனால அவன் டோட்டலி அப்படிதான் நடத்த வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
கிட்டத்தட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் அரசன் தான் என்பது போல் தான் நான் சொல்லியிருக்கேன். ஈவன் தோ யூ ஆர் நாட் அன் அரசன். ஏன்னா நீங்க as long as கண்ணன் சொல்ல அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ற வரைக்கும் இந்த டூல்ஸ் நமக்கு அடிமைகளாகத்தான் இருக்கும். அது நம்ம எந்த வகையிலும் அச்சுறுத்தாது அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு நீங்க அழகா நிறைய எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இந்த பாடியை என்னால ஈஸியா டைவர்ட் பண்ணிட்டு போக முடியுது. மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டு போக முடியுது. புத்தியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. பாடி சொன்னதை நான் கேட்காம இருக்க முடியுது. மைண்ட் சொல்றதை நான் கேட்காம இருக்க முடியுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி அகேஷன்ஸ்ல இது சிம்பிளா புரிய வைக்கணும் அப்படின்னா, லைக்ஸ்ல உங்க மனசு நினைச்சதெல்லாம் பண்றீங்கல்ல. அதுக்கு கெப்பாசிட்டியே இருக்காது பண்றீங்கல்ல. பாடி வந்து இடம் குடுக்காது. ஆனா உங்க மைண்ட் ஸ்ட்ரென்த்த வச்சு நீங்க அத பண்ணணும்னு ட்ரை பண்றீங்கல்ல. ஸோ லைக்ஸ் உள்ள இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்பையும், மனம், புத்தியையும் வேற ரேஞ்சுக்கு நம்ம யூஸ் பண்ணி நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா நமக்கு கன்ஃப்யூஷன் உள்ள இடங்கள்ல தான் இந்த கன்ஃப்யூஷனே வருது. நான் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணுமா, வேணாமா அப்படின்றத 100% தீர்மானிச்சுட்டேன்னா எந்திரிச்சுட்டு தானே இருக்கேன். காலைல ரூ. 1,00,000 கிடைக்கும். நீ காலைல 5 மணிக்கு எந்திரிச்சேன்னா எவனாவது தூங்குவானாக்கும். அடுத்த செகண்ட் டப்புன்னு எந்திரிச்சாதானே உட்காந்துருக்க போறான். அதெல்லாம் தெளிவா தாங்க இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ எப்போ நமக்கு பிரச்சனை அப்படின்னா, நான் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஒரு மனசு நினைக்கும்போது, நல்லா இருக்குல்ல அப்படின்னு இன்னொரு மனசு நினைச்சா அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஸோ திஸ் இஸ் தி வே இட் இஸ் கெட்டிங் லேக்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாமே நீங்க அழகா சொல்லிட்டீங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ராப்பரா நமக்கு குடுக்கல. நம்ம டூல்ஸ நமக்கு ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியல. நம்ம குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் லூஸ் தரமா குடுத்தா அந்த டூல்ஸ் கரெக்ட்டா தான் ஒர்க் பண்ணுது. பட் அது நமக்கு குடுக்குறது தப்பா குடுத்துட்டு அத குறை சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் நீங்க சொன்னபடி we are the boss of these tools. There is no doubt in that. We can enjoy the way we like, provided if we properly use that tool. அதாவது அந்த கருவிகளை சரியாக பயன்படுத்த தெரிந்தவன் கண்டிப்பாக பிரமாதமாக ஆனந்தமாகவே வாழ்வான் அப்படிங்கிறதும் உண்மைதான். சரி, இறுதியா முடிக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லி முடிக்க போறேன். காதுகளை கொஞ்சம் நல்லா விரிச்சு வச்சு கேட்கணும். சோ சொல்ல வர்றது என்னன்னா, இந்த உடலையும் மனதையும் புத்தியையும் கட்டுப்படுத்துவதற்கு ஏதேனும் உபாயம் இருக்கிறதா? நான் என்னை மறந்து தொலைத்து இந்த மனதிற்கு அடிமையாகி விட்டேனே, புத்திக்கு அடிமையாகி விட்டேனே, உடம்பு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேனே, இந்த அவல நிலையிலிருந்து விமோட்சணம் முக்தி பெறுவதற்கு வழி உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. ஆன்லைன் ஃபார்முலா. தயவு செய்து அது நீங்கள் அல்ல, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கருவிகள் என்று முழுவதுமாக அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியே வரணும். நீங்க as long as உங்களை நீங்க பாடி நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இட் இஸ் வெரி இம்பாசிபிள். முடியவே முடியாது. நீங்க உங்களையே நீங்க மனசு நினைச்சுக்கிட்டீங்க, புத்தி நினைச்சுக்கிட்டீங்க. நீங்க உங்கள் உடல் அல்ல, மனதல்ல, புத்தி அல்ல. இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ்லயும் டெய்லியா தான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல. ஸோ ஃபர்ஸ்ட்ல இதுல 100% கிளாரிட்டி வரணும். ஐம் டோட்டலி இதெல்லாம் வெறும் டூல்ஸ். இட் வில் கோ, டிஸ்ட்ராய் ஆகும், அழியும், வரும், போகும், மாறிக்கிட்டே இருக்கு. மனசு என்ன ஒரே மாதிரியாங்க இருக்கு. நேற்று இருந்த மனசு இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற மனசு நாளைக்கு இருக்க போறது இல்ல. அதை போயிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. சோ நிரந்தரம் இல்லாத இந்த உடல் மனம் புத்தியை விட்டு வெளியே வரக்கூடாதா? அதை போல் தேவையில்லாம நான் என்று நினைத்து விட்டேனே. சோ நான் யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு பிரம்மம், ஆத்மஸ்வரூபம். புரியலைன்னா கூட பரவாயில்லைங்க. நான் யாருன்னு உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லைங்க. நான் ஆத்மான்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஆனா நான் உடல் இல்லைங்க, நான் மனசு இல்ல, நான் புத்தி இல்லை, இந்த 3 மாதிரி தெரிஞ்சா போதுங்கிறேன் நான். ப்ளீஸ் கம்ப்ளீட்லி டிட்டாச் ஃப்ரம் யுவர் பாடி. ஒன்ஸ் நீங்க பாடியில இருந்து டிட்டாச் ஆயிட்டீங்கன்னா உங்க எல்லா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸும் காணாம போயிடும். இந்த பாடியை வச்சுதான் எல்லா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸுமே வருது. அதுதான் மனசை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கு. மனசு கரெக்ட் ஆனா அப்புறம் புத்தி எங்க ஒழுங்கா வேலை செய்யும்? அப்ப புத்தி ஒழுங்கா வேலை செய்யல, மனசு கரெக்ட் ஆகி கிடக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மண்ணாங்கட்டி பாடியில போய் அடிக்ட் ஆகி உட்கார்ந்து இருக்கிறது தாங்க. சோ தேர்ஃபோர் சொல்யூஷன் இதுதான். ப்ளீஸ் ரிமெம்பர், ஐ எம் நாட் திஸ் பாடி அட் ஆல். அது சும்மா நான் எனக்கு கருவியா இருந்துகிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணது வேர்ல்ட் அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஹூ ஆர் யூ அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கான்சியஸ்னஸ் ஃபீல் பண்ணுங்களேன். நீங்க என்ன சொல்றது, சூட்சுமம் தானே நீங்க. நீங்க பாடியா என்ன? சோ ஒரு சுகம் துக்கத்தை ஆனந்த சுரூபி அப்படின்னு சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் அ கான்சியஸ்னஸ். சித் சுரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. So feel you are that consciousness. Don't attach with your this bodyங்க. அந்த கான்சியஸ்னஸ் எப்பயுமே உங்க கையில தானே இருக்கு. அதுல இருங்க. இங்க நான் சொல்ல வர சிம்பிளஸ்ட் டெக்னிக், இந்த உடல் மனம் புத்தியை நீங்கள் ஆள வேண்டுமா? அப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் அதுவல்ல என்று நினைத்தாலே போதும். இப்ப ஏன் அது உங்களை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு? பிகாஸ் யூ ஆர் ராங்லி அண்டர்ஸ்டுட் தட் யூ ஆர் தட் பாடி. உடம்ப போய் நான் நினைச்சுக்கிட்டு பாடாக படுத்திக்கிட்டு இருக்கேன். இது சொன்னதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உடம்பு நீங்கள் அல்ல, மனமும் நீங்கள் அல்ல. இவைகளெல்லாம் கருவிகள் இறைவன் உங்களுக்காக கொடுத்தது. நீங்களோ சித் சுரூபனாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உடம்பு அழிந்தாலும், மனம் அழிந்தாலும், புத்தி அழிந்தாலும் நீங்கள் அழியாமல் அழியும் வஸ்துக்கள் அனைத்தையும் ஆனந்தமாக ரசிக்கும் அற்புத நிலையில் இருக்கின்றீர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நாட் ஓன்லி திஸ் பாடி மைண்ட், பட் யூ ஆர் தி ஸ்பெக்டேட்டர் ஆஃப் திஸ் ஹோல் வேர்ல்ட். ஈஸ்வரன் ஒரு வார்த்தை வேற எக்ஸ்ட்ரா சொன்னேன் நான். ஜீவன் ஈஸ்வரன் வேற ரெண்டா பிரிச்சேன் நான்.
சோ பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் ஒண்ணு. அதுவே ஈஸ்வரனாக ரிஃப்ளெக்ட் ஆகி, அந்த ஈஸ்வரன்ல இருந்து ஜீவனாக ரிஃப்ளெக்ட் ஆகி மைக்ரோ ஐயா இங்க வளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ ஹூ இஸ் தி பாஸ் ஃபார் திஸ் பாடி மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட்னா மெகா ஐயா சொல்லிட்டேனே தவிர மைக்ரோ ஐயா சொல்லல. பட் இன்டைரக்ட்லி மைக்ரோ ஐ பாஸா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரியா? சோ இந்த உண்மைகள் உணரப்பட வேண்டும் என்றால் தயவு செய்து உங்களை பிரம்மஸ்வரூபமாக நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கிறதுக்கு முடியலன்னாலும் தப்பில்லை. தயவு செய்து பாடியில இருந்து அட்டாச்மெண்ட் எடுத்து வெளியே வாங்க. ஆட்டோமேட்டிக்கா மனசுல இருந்தும் புத்தியில இருந்தும் வெளியே வந்து விடலாம். ஆதலால் ஸோ தி சொல்யூஷன் இஸ் நீங்கள் உங்கள் மனம் புத்தியை ஆள வேண்டுமா? அது உங்கள் கருவிகள், அது நீங்கள் அல்ல என்று உணர்ந்தாலே போதும்.